மயிலாடுதுறையில் பொதுமக்களின் 50 ஆண்டுகால கோரிக்கையான கருமாதி மண்டப கட்டுமான பணி தொடங்கி பாதியில் நிறுத்தப்பட்டது. ஒரு சிலர் எதிர்ப்பால் கிடப்பில் போட்ட நகராட்சி நிர்வாகம். பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் கட்டுமான பணியை துவங்காததால் பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போலீசார் முன்னிலையில் கட்டுமான பணியை துவங்கியதால் பரபரப்பு. மயிலாடுதுறை அருகே மாப்படுகை கிட்டப்பா பாலம் பகுதியில் நகராட்சி 1வது வார்டு மற்றும் மாப்படுகை ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு சுடுகாடு அமைந்துள்ளது. எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத சுடுகாட்டிற்கு அடிப்படை வசதி செய்து தரக்கோரியும் காவிரி கரையோரம் இறந்தவர்களுக்கு காரியம் செய்வதற்கு கருமாதி மண்டபம் கட்டித்தர வேண்டி அப்பகுதி பொதுமக்கள் 50 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கருமாதி மண்டபம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் கட்டுமான பணி தொடங்கியது. ஆனால் தனிநபர் தலையீட்டால் பணி தொடக்கத்திலேயே நிறுத்தப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம், நகராட்சி அலுவலக முற்றுகை போராட்டம், காத்திருப்பு போராட்டம் என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தியபோது கருமாதி மண்டபம் அதே இடத்தில் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்து அவ்வப்போது போராட்டத்தை முடித்து வைத்தனர். ஆனால் கட்டுமான பணிகள் இதுவரை தொடங்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருமாதி மண்டபத்தை பொதுமக்களே கட்டும் போராட்டத்தை அறிவித்தனர். அதன்படி இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலர் சீனிவாசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் கட்டுமான பொருட்களுடன் சம்பவ இடத்திற்கு சென்றனர். கிட்டப்பா பாலம் பகுதியில் சென்றவர்களை டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் தலைமையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நகராட்சி நகரமன்ற தலைவர் செல்வராஜ், ஆணையர் சங்கர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து 15 நாட்களில் கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். ஆனால் அந்த வாக்குறுதியை ஏற்க மறுத்து போலீசார் முன்னிலையில் கருமாதி மண்டபம் கட்டுவதற்கான பணிகளை துவங்கினர். கம்பிகள் கட்டும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுமக்கள் செலவில் நாங்களே கட்டுமான பணிகளை மேற்கொள்வோம் என்று கூறி கலைந்து சென்றனர். இச்சம்பவத்தால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் ஜங்ஷன் மாப்படுகை சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாப்படுகை அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கருமாதி மண்டபம் வேண்டும் என்று கடந்த 40 ஆண்டு காலமாக ஒரு 20,000 மக்களுடைய கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திய விளைவாக மயிலாடுதுறை நகராட்சி நிர்வாகம் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த மயிலாடுதுறை நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த நிதியை கொண்டு கருமாதி மண்டபம் கட்டுகிற வேலையை துவங்கி நடத்தினார்கள். அப்படி துவங்கி நடத்தும் போது ஏதோ ஒரு சக்தி இந்த மண்டபம் கட்டக்கூடாது என்ற தீய நோக்கத்தோடு செயல்பட்டது விளைவாக இந்த மண்டபம் கட்டுமான பணி நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்ட பணியை மீண்டும் துவக்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி அந்த போராட்டத்தை நடத்திய மூலமாக பல்வேறு தரப்பட்ட நேரத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கார்கள். அப்படி பல வாக்குறுதி கொடுத்தும் கடைசி கட்டமாக இப்போ இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் முன் பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே வந்து ஆட்சியாளர்களுக்கு கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் அந்த மண்டபம் உங்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்தார். அதற்கு பிறகு மாநில முதல்வர்கள் தமிழ்நாடு மயிலாடுதுறை வந்தபோது பயனாளிகள் பூராவும் கோரிக்கை மனு கொடுத்தார்கள். அந்த கோரிக்கை மனுவிற்கு மாநில முதல்வரிடமிருந்து அந்த கருமாதி மண்டபம் கட்டி கொடுக்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கார்கள். சூழலில் கட்டி கொடுக்காமல் இருந்த மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி போராடிய விளைவாக இன்றைய தினம் 29ஆம் தேதி அந்த நகராட்சி நிர்வாகம் கட்டவில்லை என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கட்சியும் பொதுமக்களும் இணைந்து அந்த கருமாதி மண்டபம் கட்டுவோம் என்று போராட்டத்தை அறிவித்தோம். அந்த அறிவித்த விளைவாக இன்றைக்கு வந்தபோது இங்க மண்டபம் கட்டும்போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், நகராட்சி தலைவர், நகராட்சி ஆணையர் இவர்களெல்லாம் வந்து ஒரு 15 நாள் தான் நாங்கள் கட்டுவோம்னு சொன்னாங்க. ஆனா பொதுமக்கள் வந்து நாங்கள் இதை கட்டிய தீர்வோம் என்று முடிவெடுத்த அடிப்படையில் இன்றைக்கு நகராட்சி அந்த மண்டபத்தை கட்டுகிற பணியை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். இந்த பணி என்பது தொடர்ந்து நடக்கும். இந்த மண்டபம் கட்டி முடிக்கிற அளவில் இந்த மண்டப பணி துவங்கி நடக்கும். இந்த மக்களுடைய கோரிக்கை வென்றெடுக்கப்படும். இத்தனை சக்தியை தடுத்து நிறுத்தாலும் இந்த மண்டபம் கட்டியே தீர்வோம் என்ற முடிவில் மார்க்சிஸ்ட் கட்சியும் பொதுமக்களும் இறங்கி இருக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேறும் வரையில் எங்களுடைய வேலை நோக்கி நடத்தி கொண்டிருப்போம் என்று சொல்லிக் கொள்கிறோம்.